ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாள் அதி அற்புதமான நாள். கேட்டாலும் கிடைக்காது அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். வைகாசி மாதம் நல்ல சர்வ அமாவாசை. அமாவாசையோடு இன்றைய நாளிலே கிருத்திகை இணைகின்றது. கிருத்திகை நட்சத்திரம் அதி அற்புதமான நட்சத்திரம். இன்றைக்கு முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை முறையாக செய்து முடித்துவிட்டு அமாவாசை தினத்தன்று மட்டும் முன்னோர்களுக்கு பின்தான் கடவுளே. வீட்டிலே நியமமாக தாய் தந்தையர் இல்லை என்றால் அவர்களுக்கான தர்ப்பணங்களை முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை முறையாக செய்து முடித்துவிட்டு அதன் பின்தான் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களை வழிபடாமல் இறைவனை வழிபட்டால் இறைவனுடைய அருளானது நமக்கு கிடைக்காது. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார். நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோருக்கு அவர்கள் இருக்கும்போது அவர்களை முறையாக பராமரிக்க வேண்டும். ஒரு வயது வந்த பின் நாம் வேலைக்கு சென்ற பின் பெற்றோர்களை முறையாக நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் இல்லாத போது அவர்களுடைய மறைவுக்கு பின் அவர்களுக்கான மாத தர்ப்பணங்களை முறையாக செய்ய வேண்டும். அதேபோல் வருடா வருடம் வருகின்ற திதி போன்றவற்றை முறையாக செய்தால் அந்த குடும்பமானது செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் எல்லா விதமான புண்ணியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழும் என்பது நிச்சயம். ஆகவே இன்றைய நாள் என்பது அற்புதமான நாள். இன்றைக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு பின் இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை என்பது முருகப்பெருமானுடைய அற்புதமான நட்சத்திரம். அக்னியிலே பிறந்தவன் முருகப்பெருமான். அதனால் சிவனுடைய சர்வசக்தியும் படைத்தவன் முருகப்பெருமான். சக்தி தேவி தன்னுடைய மகனுக்காக சக்தி வேலை கொடுத்தாள். சூரபத்மனை அழிப்பதற்கான யுத்தத்திற்கு முருகன் புறப்பட்ட போது முருகனுடைய கையிலே சக்தி தேவி தன்னுடைய சூலாயுதத்தை கொடுத்தாள், சக்தி வேலை கொடுத்தாள். அந்த சக்தி வேலானது எல்லா விதமான எதிரிகளையும் அழிக்கும் வல்லமை பெற்றது. ஆக முருகப்பெருமான் பிறக்கும் போதே சிவபெருமானுடைய அத்துணை சக்தியையும் சக்தி தேவியினுடைய அத்துணை சக்திகளையும் பெற்று சகல தேவர்களுக்கும் முதல்வனாக முருகப்பெருமான் உருவளித்தார். ஆகவே இந்த முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரும். அந்த அற்புதமான முருகக் கடவுளை திருப்புகழ் பாடி பணிந்தார் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே முருகப்பெருமான் ஒன்றுதான் சதம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முருகப்பெருமானை சரணடைந்தார். தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணத்தோடு அவர் அண்ணாமலையிலே கோபுரம் மேல் ஏறி விழுவதற்கு போனபோது முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டார். திருப்புகழை பாட வைத்து முத்தை தரு பத்தி திருநகை என முருகப்பெருமான் அவருக்கு அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடிய அந்த திருப்புகழானது இன்றைக்கு முருகப்பெருமானை வணங்குகின்ற அடியார்களுக்கெல்லாம் ஒரு முத்தமிழாக விளங்குகின்றது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று முருகனுடைய 6 முகங்களையும் போற்றி பாடுகின்றார். எதற்காக 6 முகம்? முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுடைய அருட்கடாட்சத்தையும் பெற்ற ஒரு கடவுள். முருகப்பெருமானை வணங்குபவர் யாரையுமே அவன் கைவிட்டதில்லை.
எல்லா விதமான சுகங்களையும் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு அருள்பவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடன் இன்னொரு அருமையான ஒரு விஷயம், எதிரியை கூட கொல்ல மாட்டார். சூரபத்மனால் தேவர்களுக்கும் மனித குலத்துக்கும் அத்துணை தீங்குகள் ஏற்பட்டது. ஆணவத்தின் உச்சியிலே இருந்தான் சூரபத்மன். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு நல்லறிவு கூறியும் அதை அவன் ஏற்கவில்லை. முருகப்பெருமானோடு யுத்தத்திற்கு வந்தான். ஆனால் முருகப்பெருமான் கந்த கடவுள், கருணை கடவுள் அல்லவா? தன்னை எதிர்த்த அந்த சூரபத்மனை கூட அவனை அழிக்காமல் அவனுடைய மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை போன்றவற்றை அழித்து தன்னோடு இணைத்து கொண்டார். ஆகவே கருணை கடல் என்று போற்றப்படுகின்றார். என்றைக்கும் திருச்செந்தூரிலே அந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும்போது முருகாசரணம் என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் போடுகின்ற பக்தர்கள் அத்துணை பேர்களுடைய கண்களிலேயும் கண்ணீர் கசியும். காரணம், கந்த கடவுளை வணங்குபவர்களுக்கு கருணை உள்ளம் சுரக்கும். முருகனை வணங்குகின்ற யாருமே மூர்கனாக இருக்க மாட்டார்கள். முருகப்பெருமானை வணங்குகின்ற பக்தர்கள் எல்லாம் மிக மிக சாந்த சொரூபிகளாக இருப்பார்கள். ஆனால் அதே வேளையிலே அநீதி நடக்கின்ற வேளையிலே அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகவே முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு கருணை முகமும் உண்டு, கோப முகமும் உண்டு. அந்த கோபமானது சமூகத்திலே இருக்கின்ற தீயவைகளை அழிக்கும். முருகப்பெருமான் எப்படி தீமைகளை அழிக்கின்றானோ, தீயவர்களுடைய தீமைகளை அழிக்கின்றானோ, அதுபோல முருகப்பெருமானுடைய பக்தர்களும் விளங்குவார்கள். முருகப்பெருமான் சாதாரணமான தெய்வமா? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொன்னார்கள் முன்னோர்கள். அகிலம் முழுவதும் முருகனுடைய ஆட்சி. இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம், வைகாசி மாதத்திலே வருகின்ற அற்புதமான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். வைகாசி மாதத்திலே இன்னொரு மிக பெரும் விழா வைகாசி விசாக திருவிழா. இந்த வைகாசி விசாக திருவிழாவானது உலகமெங்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனுஷ்டிக்கின்ற அற்புதமான திருவிழா. ஆகவே இந்த வைகாசி விசாக திருநாளிலே விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குகின்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே மேன்மை கிடைக்கும், அவர்களுடைய கல்வியிலே மேன்மை கிடைக்கும், அவர்களுடைய குடும்பத்திலே சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அதுபோல் குடும்பத்திலே யாருக்கேனும் திருமணம் நிகழாமல் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த வைகாசி விசாக திருவிழாவிலே விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக திருமண தடையானது நீங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளை விட்டுவிடாதீர்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நல்லருள் பெறுபவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும்? கிருத்திகை நாளிலே உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் என்பது இறைவனை நமக்குள்ளே நமக்கு அருகிலே இருத்திக் கொள்வது. கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாளிலே விரதம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், முருகப்பெருமான் பிரம்மனுக்கு உபதேசம் செய்தவர். அவனுடைய தந்தையான சிவபெருமான் முருகனோடு விளையாடினார். பிரணவத்துக்கு பொருள் சொல் என்று. எல்லாம் அறிந்த சிவபெருமானுக்கா பிரணவத்தின் பொருள் தெரியாது? ஆனாலும் பிரம்மதேவனை முருகப்பெருமான் சிறையிலிட பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். படைப்பு தொழில் நன்றாக நடைபெற வேண்டும், தடையில்லாமல் நடைபெற வேண்டும். ஆனால் முருகனோ குழந்தை, சினம் கொண்டிருக்கின்றான். அவனுடைய சினத்தை எப்படி ஆற்றுவது? அழகாக ஒரு விளையாடல் செய்தார் சிவபெருமான். முருகப்பெருமானிடம் சென்று, உனக்கு தெரியுமோ பிரணவத்தின் பொருள் என கேட்க, எனக்கு தெரியும் என முருகப்பெருமான் சொல்ல, அப்படியென்றால் எனக்கு சொல் என சிவபெருமான் கேட்க, தந்தையே, சொல்பவர் மேல் இருக்க வேண்டும், கேட்பவர் கீழ் இருக்க வேண்டும் என தந்தையோடு விளையாடினான் முருகப்பெருமான். 63 திருவிளையாடல்கள் புரிந்த
சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவன் அல்லவா முருகப்பெருமான். அவன் சிவபெருமானுடைய விளையாட்டை அறிந்திருந்தான். ஆகவே அவனும் சிவனோடு விளையாடினான். சிவபெருமானும் பிள்ளை விளையாட்டுத்தானே என அவர் தன்னுடைய அங்கம் ஒடுக்கி முருகப்பெருமானிடம் ஓம் எனும் பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்டார். சுவாமி மலையிலே சிவகுருநாதனாக முருகப்பெருமான் வீட்டிலிருந்து இன்றைக்கும் நமக்கெல்லாம் அருள் புரிகின்றார். நல்ல ஒரு ஞானம் வேண்டுமா? சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ள வேண்டும். எதிரிகளுடைய தொல்லை அடங்கி நமக்கு தொழிலிலே மேன்மை, குடும்பத்திலே நிம்மதி போன்றவை கிடைக்க வேண்டுமா? சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கின்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். திருப்பரங்குன்றம் நமக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்ற தலம். அதேபோல் இப்படி 6 படை வீடுகளுக்கும் 6 அற்புதமான சக்திகள் உண்டு. இந்த 6 படை வீடுகளை தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே என்றென்னும் தோல்வி என்பதே கிடையாது. தமிழகத்திலே திகழ்கின்ற இந்த 6 படை வீடுகளை ஒரு 3 நாட்கள் தான் ஆகும் இந்த 6 படை வீடுகளை ஒன்றாக தரிசிப்பதற்கு. இந்த 6 படை வீடுகளை தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான குறைகளும் கிடையாது. இந்த நாளிலே தான் செல்ல வேண்டும் என இல்லை. நாம் நினைத்த நாளிலே புறப்பட்டு சென்று இந்த 6 படை வீடுகளை தரிசித்தால் ஆறுமுகப் பெருமானுடைய கருணையானது நம்முடைய வாழ்க்கையிலே 7 தலைமுறைகளுக்கும் வந்து நம்மை காக்கும். நகரத்தார் தாங்கள் செல்கின்ற இடங்களிலே எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய கீர்த்தியையும் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த தமிழினுடைய கீர்த்தியையும் சொல்பவர்கள். சிங்கப்பூரிலே அற்புதமான முறையிலே முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டி அதற்கு குடமுழுக்கு செய்தார்கள். சிங்கப்பூரிலே மாரியம்மன் கோவிலிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் அற்புதமாக. அதேபோல் மலேசிய நகரிலே பீனாங்கிலே முருகப்பெருமானுக்கு அற்புதமான கோவில் இருக்கின்றது. 10 மலை முருகன் கோவில் இருக்கின்றது. இப்படி அகிலமெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளை கொண்டு சென்றவர்கள் நகரத்தார். அந்த முருகப்பெருமானுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருக்கலாம். பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்றார் அப்பர் பெருமான். ஆகவே அப்படிப்பட்ட அற்புத கீர்த்தி வாய்ந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த முருகப்பெருமானை இன்றைய அற்புதமான நன்னாளாம் வைகாசி மாதம் கிருத்திகை நாளிலே சரவண பவ என அவனுடைய அந்த ஷடாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்தவிதமான குறைகளும் ஏற்படாது. நம்முடைய முந்தை வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற அற்புதமான மருந்து இந்த சரவண பவ என்ற அற்புதமான மந்திரம். சரவண பவ என்ற இந்த திருமந்திரத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே என்றென்னும் மேன்மையே கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையிலே கீழான நிலைக்கு செல்லவே மாட்டார்கள். முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கெல்லாம் வெற்றி வேலை போல் 7 முகம் மட்டும்தான் முருகப்பெருமான் தருவான். 6 முகத்தை வணங்குபவர்களுக்கு என்றென்றும் 7 முகம்தான் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த இந்த தினத்திலே முருகப்பெருமானுடைய அற்புதமான திருநட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே வைகாசி விசாகம் அந்த விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலே இந்த விரதத்தை துவங்கலாம். ஆகவே இந்த வைகாசி விசாக விரதத்தை இன்றைய நாளிலே துவக்குங்கள். உங்களுக்கு தொழிலிலே நஷ்டமா, குடும்பத்திலே பிரச்சனைகளா, திருமணத் தடையா, பிள்ளை பேறு கிடைக்கவில்லையா, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையா, இப்படி எல்லா விதமான துன்பங்களுக்கும் ஒரே நிவாரணி என்று பார்த்தால் முருகப்பெருமான் தான். இன்றைக்கு நல்ல நாள், கிருத்திகை நட்சத்திரம், வைகாசி கிருத்திகை நட்சத்திரம். அற்புதமான இந்த நன்னாளிலே முருகப்பெருமானை மனமார வணங்கி உங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள். இந்த விரதத்தை தொடங்கி வைகாசி விசாகத்திலே விரதத்தை நிறைவு செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் முருகப்பெருமான் தருவான் என்பது ஐயமே இல்லை. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். 6 படை அப்பன் உங்களுடைய வாழ்க்கையிலே 7 முகத்தை தருவான் என்பதிலே ஐயமில்லை. முருகப்பெருமானை வணங்குவோம்,
நம்முடைய முன்வினைகள் எல்லாம் போகும். கந்த கடவுள் இருக்க நமக்கு பயமே இல்லை. கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள். முருகப்பெருமானை வணங்குவோம், வாழ்விலே எல்லா வளமும் பெறுவோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.